ஹலோ வியூவர்ஸ், இது நம்ம ரவுத்திரம் பழகு. இன்னைக்கு ரிப்பப்ளிக் டே. ஸோ ஏதாவது சென்சேஷனான டாபிக் பேசலான்னு இருக்கேன். ஸோ மறைக்கப்பட்ட பட் எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்க வேண்டிய ஒருத்தரை பற்றி பார்க்கலான்னு இருக்கோம். அவர் தான் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ். இவர் ஒரிசால 1938 ஜனவரி 23 பிறக்கிறாரு. இவர் வந்து ஓரளவு அப்பர் கிளாஸ் ஃபேமிலி தான். இவர் அப்பா வந்து ஒரு லாயர். இவர் வந்து லோக்கல் ஸ்கூல் எஜுகேஷன் முடிக்கிறாரு. லோக்கல் ஸ்கூல் எஜுகேஷன் முடிச்சதுக்கப்புறம் பிஏக்காக கல்கத்தா போறாரு. கல்கத்தாவில் பிஏ படிச்சுக்கிட்டு இருக்கும்போது ஒரு பிரிட்டிஷ் ப்ரொஃபஸர் வந்து ரேசிசம் பரப்புனார் அப்படிங்கிறதுக்காக அவர் அடிக்கிறாரு. அடிச்சு ஜெயிலுக்கும் போறாரு. இவர் பிரிட்டிஷ்க்கு எதிர்த்து வச்ச முதல் அடி அப்படின்னு சொல்லலாம். இதுக்கடுத்து அவர் அப்பா சொன்னதுக்காக லண்டன் போய் ஐசிஎஸ் படிக்கிறாரு. ஐசிஎஸ்ங்கிறது இப்போ இருக்கிற ஐஐசி ஈக்குவலானது. பேர் தான் வேற பட் போஸ்டிங் ஒன்று தான் கலெக்டர். ஐசிஎஸ் படிச்சு முடிச்சுட்டு ஒரு நான் பிரிட்டிஷ் கீழே வேலை பார்க்க மாட்டேன் அப்படிங்கிறதுக்காக ஐசிஎஸை ரிசைன் பண்றாரு. ரிசைன் பண்ணிட்டு நம்ம லிங்கா ரஜினிகாந்த் மாதிரி தெரியலாம். அதே மாதிரி தான் ஐசிஎஸ் படிச்சு முடிச்சுட்டு இவர் ஐசிஎஸ் படிச்சுட்டு வேலைக்கு போகாம இவர் இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் சேர்றாரு. அந்த டைம்ல காங்கிரஸ் டாமினேட் பண்ணிக்கிறவர் காந்திஜியோடு சேர்ந்து இவர் எக்கச்சக்கமான போராட்டம் பண்ணி ஒரு காங்கிரஸ்ல ஒரு மிகப்பெரிய தலைவராகிறாரு. தலைவரானதுக்கு அப்புறம் காங்கிரஸோட தலைவரை நியமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக கட்சிக்குள்ள ஒரு எலெக்ஷன் நடக்குது. இந்த காந்திஜி ஒரு ஆள் நிப்பாட்டுறாரு. இவரும் நிக்கிறாங்க. 2 பேர்ல இவர் நேதாஜி ஜெயிச்சிடறாரு. ஸோ காந்திஜி கிட்டத்தட்ட ஒரு கடுப்பாகுது அப்படின்னு சொல்லலாம். காந்திஜி ஒரு பேட்டியில் என்ன சொல்றாரு அப்படின்னா, நான் நிக்க வச்ச ஆள் நீங்க தோக்கடிச்சிருக்கீங்க. ஸோ இது வந்து என்ன தோக்கடிச்ச மாதிரி அப்படின்னு ஒரு பேட்டியில ஒரு வெறுப்போட சொல்றாங்க. ஸோ இதனால அவர் வந்து இதுல இருந்து விலகி வர்றாரு. ஸோ காங்கிரஸ் விலகி வர்றாரு. காங்கிரஸ் விலகி வந்ததுக்கு இன்னொரு முக்கியமான காரணம் என்ன சொல்லலாம் அப்படின்னா, பகத்சிங் உத்தம் சிங் அப்படிங்கிற 2 பஞ்சாப் ஆட்களை தூக்குல போட்டப்போ எதுக்காக தூக்கல போட்டாங்கன்னா, 2 பேரும் வந்து பிரிட்டிஷ் ஆபீசர்ஸை கொண்டிருந்தாங்க. அதுக்காக தூக்குல போட்டாங்க. அதுக்கு காந்திஜி என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, பிரிட்டிஷ் என்ன நம்மளை அடிச்சாலும் நம்ம திருப்பி அவங்களை அடிக்கக்கூடாது. ஏன்னா காந்திஜி ஒரு அகிம்சைவாதி. நம்ம எதிரி வந்து அவங்களோட தப்பை புரிஞ்சுட்டு தான் நமக்கு ஃப்ரீடம் கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சவர். ஸோ அவங்க திருப்பி கொண்டது வந்து தப்பு தான், அவங்கள தூக்கில் போகிறது நல்லது தான் அப்படின்னு சொன்னாங்க காந்திஜி. இதான் இவர் விலையை வந்து ஒரு இம்பார்ட்டன்டான ரீசன் அப்படின்னு சொல்லலாம். இவர் விலையை வந்ததுக்கு அப்புறம் ஃபார்வர்ட் பிளாக் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய கட்சி ஆரம்பிக்கிறாரு. மிகப்பெரிய அந்த கட்சிக்கு வந்து தமிழ்நாட்டில் பக்கமானமா இருந்தது நம்ம பசுமன் முத்துராமலிங்கம் ஐயா அவர்கள். அவர் வந்து ஒரு நேதாஜி ஒரு மதுரை வந்தப்ப நம்ம பசுமன் முத்துராமலிங்கம் வந்து நேதாஜி மாசம் மதுரையில செம்மையா காமிச்சிருந்தாரு. ஃபார்வர்ட் பிளாக் கட்சி ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் 1945 இந்தியன் நேஷனல் ஆர்மின்னு அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஆர்மியா ஒரு முஸ்லீம் நண்பரோட நிதி உதவி மூலமா பெருசா அமைக்கிறாரு. இதுக்கடுத்து ஹைலைட்டான பாயிண்டே இருக்குது. 1939 வேர்ல்டு வார் 2 ஆரம்பிக்குது. அதாவது பிரிட்டிஷுக்கும் ஜெர்மனிக்கும் இடையில வார் நடந்துட்டு இருக்கு. அந்த டைம்ல இவர் வந்து தேடும் குற்றவாளியா இந்தியாவில் அறிவிக்கிறாரு. அதனால இவர் மாறுவேடம் போட்டுட்டு ஜப்பான், ஜெர்மனி, இத்தாலி போன்ற நாடுகளில் போய் ஹெல்ப் கேட்கிறார் இந்தியன் நேஷனல் ஆர்மிக்காக. இதுல ஜெர்மனில இவருக்கு மிகப்பெரிய வரவேற்பு கொடுக்குறாங்க. ஹிட்லர் வந்து இவருக்கு ஹெல்ப் பண்றேன்னு உறுதியும் கொடுக்குறாரு. ஹெல்ப் பண்றேன்னு ஹிட்லர் உதவி, ஜப்பான் உதவி மூலமா இவர் இந்தியாவை தாக்க ஆரம்பிக்கிறாரு. டெல்லியை பிடிக்கணும், இந்தியாவுக்கு சுதந்திரம் வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக டெல்லியை பிடிக்கணுங்கிறதுக்காக இந்தியாவை எதிர்த்து போர் பண்றாங்க. இவர் போர்ல மிகப்பெரிய முக்கியமான பாயிண்ட் என்ன சொல்லலாம் அப்படின்னா, உலகத்திலேயே லேடிஸை வந்து ஆர்மியில வச்சிருந்த ஒரே ஆர்மி இவரோட ஆர்மி தான். நீ இந்தியன் படம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதுல கமல் வந்து பிளாஷ்பேக்ல ஒரு ஆர்மியில சேர்ந்திருப்பாரு. அது நேதாஜியோட ஆர்மி தான். அதுக்கடுத்து இவர் வந்து இந்தியாவை பிரிட்டிஷ் அடிச்சுக்கிட்டு இருக்கும்போது ஒரு கட்டத்துல அமெரிக்காவோட இன்ஃபுளுன்ஸ் வந்து வேர்ல்டு வார் 2 அதிகமாகுது. ஸோ அமெரிக்கா வந்து உங்க எல்லாத்துக்கும் தெரியும் நினைக்கிறேன், ஹிரோஷிமா நாகசாகின்னு ஜப்பான் அடிக்கிறாங்க. ஸோ ஜெர்மனியை சுத்துறதுனால ஒரு கட்டத்துல ஹிட்லரும் செத்து போறாரு. ஸோ இந்தியன் நேஷனல் ஆர்மிக்கு நேதாஜியோட ஆர்மிக்கு வந்து ஹெல்ப் கொடுத்தவங்கலாம் சரிஞ்சுக்கிட்டே இருக்கனால இவரால் திருப்பி அடிக்கிறது ரொம்ப கஷ்டமாகுது. ஸோ இவர் கொஞ்ச நாளைக்கு மறைஞ்சு வாழ்ந்தாலும் இவரோட இந்தியன் நேஷனல் ஆர்மி டெல்லியை பிடிக்கிறதுல மிக தீவிரமா இருந்து அடிச்சுக்கிட்டே இருந்தாங்க. ஒரு சில இடத்துல பிரிட்டிஷை அடிச்சு அவங்கள சரிக்கவும் செஞ்சாங்க அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு அடுத்து ஒரு கட்டத்துல 1947 ஆகஸ்ட் 15 இந்தியாவுக்கு ஃப்ரீடம் கொடுக்குறாங்க. ஃப்ரீடம் கொடுக்கும் போது நேருஜிட்டையும் காந்திஜிட்டையும் ஃப்ரீடம் கொடுத்துட்டு போறாங்க. ஃப்ரீடம் கொடுக்கும்போது சில பல அக்ரிமெண்ட்ல கையெழுத்து வாங்குறாங்க. அதுல முக்கியமான அக்ரிமெண்ட் என்னன்னா, நேதாஜி நீங்க எங்களுக்கு திருப்பி ஒப்படைச்சணும் அப்படிங்கிறதுனால கண்டிப்பா நம்மளை காட்டி கொடுத்துருவாங்க, நம்ம நாட்டுக்காரங்க நம்ம காட்டி கொடுத்துருவாங்க அப்படிங்கிறதுக்காக மறைஞ்சு வாழ்ந்துட்டு வராங்க நம்ம நேதாஜி அவர்கள். ஸோ ஒரு கட்டத்தில் பிரிட்டிஷ் என்ன சொல்றாங்க அப்படின்னா, 1945 ஒரு தடவை ஜப்பானுக்காக நம்ம நேதாஜி போனப்ப தைவான் நாட்டில் ஏற்பட்ட ஃபிளைட் ஆக்சிடென்ட்ல நம்ம நேதாஜி செத்துட்டார் அப்படின்னு பிரிட்டிஷ் கவர்மெண்ட் ஒரு அறிக்கை வர்றாங்க. லேட்டர் பீரியட்ல தைவான் கவர்மெண்ட் என்ன சொன்னாங்கன்னா, அப்படி ஒரு ஃபிளைட் ஆக்சிடென்ட்டே எங்க நாட்டில் நடக்கல அப்படின்னு சொன்னாங்க. இது அவரோட சாவுல மிகப்பெரிய சர்ச்சைன்னு சொல்லலாம்.
ஆனா அதுக்கடுத்து ஜப்பான்லயும் ரஷ்யாலயும் வாழ்ந்த ஒரு சில மக்கள் என்ன சொல்றாங்கன்னா, அவங்க எங்களோட தாத்தா சொன்னாங்க நேதாஜி இங்கதான் மறைந்து மாறுவேடம் போட்டு வாழ்ந்ததாக சொல்றாங்க. ஸோ அவர் சாவுல எக்கச்சக்கமான சர்ச்சை இருந்தாலும் அடுத்த கட்டத்தை நோக்கி நம்ம போவோம். அடுத்த கட்டம் என்ன அப்படின்னா, ஜவஹர்லால் நேரு அவர் பீரியட்ல அவர் ஆட்சியில் இருந்தப்ப 3 பேர் கொண்ட குழு அமைச்சு ஒரு சாவை பத்தி ரிசர்ச் பண்ண சொன்னாங்க. அது அந்த 3 பேர் கொண்ட குழுல 2 பேர் இவர் செத்துட்டதாகவும் ஒருத்தர் மட்டும் இவர் சாகல இன்னும் உயிரோடு இருக்கிறதாகவும் சொன்னாங்க. ஸோ இதுவும் சர்ச்சையா முடிஞ்சிச்சு. அதுக்கடுத்து இந்திரா காந்தி அம்மையார் பீரியட்ல அந்த டைம்லயும் ஒரு மிகப்பெரிய ஒரு ஜட்ஜு நியமிச்சு உங்களோட சாவை பத்தி ரிசர்ச் பண்ண சொன்னாங்க. பட் அதுலேயே ஒரு தெளிவான விளக்கம் கிடைக்கல. இப்போ ரீசெண்டா நேதாஜியோட சந்ததியினர் மோடி கவர்மெண்ட்டுக்கு ப்ரெஷர் கொடுத்தாங்க, கண்டிப்பா நீங்க நேதாஜியோட சாவை பத்தி ரிசர்ச் பண்ணி இங்க ஃபைல்ஸ் வெளியிடணும் அப்படின்ட்டு. அதே மாதிரி மோடி கவர்மெண்ட் ஒரு சில ஃபைல்ஸ் வெளியிட்டாங்க. அதுல அவரோட சாவை பத்தி ஃபைல்ஸ் மட்டும் இல்ல. ஏன் அப்படின்னா ஒரு கட்டத்துல இந்தியன் கவர்மெண்ட் பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுக்கு வாக்கு கொடுத்துருந்தாங்க, நாங்க நேதாஜி ஒப்படைக்கணும் அப்படின்னு. ஸோ இவங்க சாவை பத்தி ஃபைல்ஸ் வெளியிட்டு அவங்க ஒப்படைக்காம இருந்தாங்க அப்படின்னா இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு அவமானமாயிரும் அப்படிங்கிறதுலாம் ஒப்படைக்காம விட்டாங்க. இதுல இடையில ஒரு காமெடி நடந்துச்சு. என்ன சொல்லலாம் அப்படின்னா, 2015 பிஜேபியோட மிகப்பெரிய தலைவர் அப்படின்னு சொல்லிட்டு சுப்பிரமணிய சாமி அப்படிங்கிறவர் ஒரு பேட்டி கொடுத்திருக்காரு. ரஷ்யால நேதாஜி பிரிட்டிஷ்ட பிடிபட்டதாகவும் அவங்க பிரிட்டிஷ் நேதாஜி தூக்குல போட்டதாகவும் சொன்னாங்க. பட் இது யாருமே கண்டுக்கல, இது வேற மேட்ரு. ஸோ இதுக்கு அடுத்து அவரோட சாவு இப்படி இவ்வளவு சர்ச்சைகள் இருந்தாலும் யங்ஸ்டர்ஸ் அவரை அதிகமா ஃபாலோ பண்றதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, கிளமெண்ட் அட்லி அப்படிங்கிற ஒரு பிரிட்டிஷ் பிஎம் அப்படிங்கிறவர் ஒரு பத்திரிகையாளர்கிட்ட என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, பத்திரிகைகள் அவங்கள்ட்ட கேட்டிருக்காங்க, 1947 நீங்க இந்தியாவுக்கு சுதந்திரம் கொடுக்க முக்கியமான காரணம் யார் அப்படின்னு. அவர் கொஞ்சம் கூட யோசிக்காம சொல்லியிருக்காரு நேதாஜி அப்படிதான். ஏன் அப்படின்னு கேட்டதுக்கு அவர் கட்டமைத்த இந்தியன் நேஷனல் ஆர்மி எங்களை ஓவர் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எங்களுக்கு கீழே இந்த இந்தியன் சோல்ஜர்ஸையும் அவங்க பிடிச்சிக்கிட்டு எங்களை ஈஸியா அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதில் எங்களால் அவங்களை தாக்கு பிடிக்க முடியல. நாங்கள் விரட்டி அடிக்கப்பட்டோம் அப்படிங்கிறத விட நாங்களா கொடுத்துட்டு போனோம் அப்படிங்கிறதுனால தான் நாங்கள் பெருந்தன்மையாக கொடுத்துட்டு போனோம் அப்படிங்கிறத எங்களுக்கு கெத்தா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களா கொடுத்துட்டு போயிட்டோம். பட் நாங்கள் பயந்து தான் போனோம் அப்படிங்கிறது ஒரு இதில் சொல்லியிருக்காங்க. ஸோ அதே பத்திரிகையில் இன்னொரு கேள்வி கேட்டிருக்காங்க, இதில் காந்திஜியோட பங்கு எந்த அளவுக்கு இருக்குன்னு கேட்டதுக்கு மினிமம் தான் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. ஸோ இதான் யங்ஸ்டர்ஸ் அதிகமாக நேதாஜியை ஃபாலோ பண்ணுறதுக்கு காரணம். இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கலாம். இப்போ ப்ரெடிக்ஷன் பார்க்க போகலாம். ப்ரெடிக்ஷன் என்னன்னா, இவர் ஒருவேளை இருந்திருந்தா என்ன நடந்திருக்கும் அப்படின்னா, கண்டிப்பாக அவர் இந்தியாவை பாகிஸ்தான் பங்களாதேஷ் அப்படின்னு பிரிச்சு விட்டுருக்க மாட்டாரு. ஏன் அப்படின்னா இவருக்கு இந்து முஸ்லீம் பிரச்சனைகள் கொஞ்சம் கூட ஈடுபாடு கிடையாது. கண்டிப்பா எல்லாரும் ஒன்னா இருக்கணும் அப்படின்னு நினைச்சவர் இவரு. ஸோ எல்லாம் ஒன்னா இருந்தாங்கன்னா கண்டிப்பா நம்ம ஒரு சூப்பர் பவரா இருந்திருக்கலாம். அமெரிக்கா ரஷ்யாவுக்கு ஈக்குவல் நடந்திருக்கலாம். இதான் இவர் இருந்திருக்க வேண்டிய அட்வான்டேஜஸ். ஸோ இவர் இருந்தா கெட்டதும் ஒரு சிலர் ஏற்படும். கண்டிப்பா பிளஸ் இருந்தா மைனஸ் இருக்கும். இவர் இருந்தா ஏற்படக்கூடிய மைனஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, கண்டிப்பா இவர் ஒரு டிக்டேட்டர் ஆட்சி முறை தான் கொண்டு வந்திருப்பாரு. சர்வாதிகார ஆட்சி முறை. அதாவது முசோலினி, ஹிட்லர் அவங்க மாதிரி ஆட்சி முறை தான் கொண்டு வந்திருப்பாரு. அவங்களோட ஆட்சி முறை கடைசியில் என்ன ஆச்சு அப்படின்னு உங்களுக்கே தெரியும். ஸோ இவர் ஆட்சியிலேயே ஒரு சில மைனஸ் ஏற்பட்டுக்கலாம் அப்படிங்கிறது மக்களோட கருத்தா இருக்கு. கண்டிப்பா இந்த வீடியோ எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. ஏன் அப்படின்னா, நம்ம இப்ப எடப்பாடி பழனிசாமியையும் பிரதமர் மோடியையும் கலாய்ச்சி ஃபேஸ்புக்லயும் வாட்ஸ்அப்லயும் மீம்ஸ் போட்டுட்டு இருக்கோம். இதுக்கெல்லாம் காரணம் நமக்கு ஃப்ரீடம் இருக்கு அப்படிங்கிறதுனால. ஒரு சில நாடுகள் இந்த ஃப்ரீடம் கூட இருக்கிறது கிடையாது. இந்த ஃப்ரீடம் நமக்கு வாங்கி கொடுத்த முக்கியமான ஒருத்தர் சுபாஷ் சந்திர போஸ். கண்டிப்பா அவர் மறைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். மறைக்கப்பட்ட ஒருத்தர் நீங்க பவர்ல இருக்கிறவங்க தான் ஹிஸ்டரி எழுதிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு நம்ம காலையில் உரைக்கிறமா சொல்லணும். நீங்க எத்தனை வரை இவரை மறைச்சாலும் ஹிஸ்டரியை மறைச்சாலும் நாங்க தெளிவான கண்ணோட்டத்தோட தான் ஹிஸ்டரியை பார்ப்போம். நாங்க எல்லா ஆங்கிள் இருந்து ஹிஸ்டரியை பார்த்து ஒரு தெளிவான முடிவு எடுப்போம் அப்படின்னு நம்ம உறுதியாக அவங்களுக்கு சொல்லி முடிச்சுக்கிறோம். ஸோ தேங்க்யூ. இந்த வீடியோ பார்த்துருக்காங்க எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இன்னும் ஒரு சில இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுன்னா கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணி வெயிட் பண்ணுங்க. தேங்க்யூ.